கோவையில் குளோபல் ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் மாநில அளவிலான ஓவியப் போட்டி. வண்ண ஓவியங்களை தீட்டி அசத்திய குழந்தைகள். கோவையில் பள்ளி குழந்தைகளின் திறனை வளர்க்கும் விதமாக குளோபல் ஆர்ட் நிறுவனம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஓவியப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து 9வது ஆண்டாக பீலமேடு பகுதியில் உள்ள மணிமகால் அரங்கில் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரிட்ஜ்வுட்ஸ் பப்ளிக் பள்ளியின் தாளாளர் வித்யா பிரபா கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். விழாவில் குளோபல் ஆர்ட் நிறுவனத்தின் தமிழ்நாடு தலைமை நிர்வாகி மங்கள்சாமி, மேற்கு மண்டல தலைமை நிர்வாகி சபரீஸ், மேலாளர் நர்மதா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் கோவை, மதுரை, திருச்சி, ஈரோடு, நாமக்கல் என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி குழந்தைகள் சுமார் 450 மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். 5 வயது முதல் 15 வயது வரையிலான மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இதில் தண்ணீருக்கு கீழே நகரம் எனும் ஓவிய தலைப்பு வழங்கப்பட்டது. இதில் தங்களது படைப்பாற்றல் திறனை வண்ண ஓவியங்களாக தீட்டி வியக்க வைத்தனர். இறுதியாக சிறந்த ஓவியங்கள் தேர்வு செய்யப்பட்டு குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
Here in this Global Art competition, இங்கே 450 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். தேர் ஆல் வெரி க்ரியேட்டிவ், தேர் ஆல் வெரி மச் ஃபோக்கஸ்ட். எங்கள் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஆர்ட்டில் வந்து எப்படியெல்லாம் அது பண்ணணும், எப்படி வந்து வரையணும், எப்படி பென்சில் வந்து ஹோல்ட் பண்ணணுங்கிறது ஸ்மால் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் காம்படிஷன். அதெல்லாம் ஐ வில் எக்ஸ்பெக்ட். ஓகே, உங்கள் நேம் சொல்லிட்டு ஸ்கூல் ஓகே. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய நேம் சபரீஷ், அசோசியேட் ஏரியா ஹெட் ஃபார் வெஸ்டர்ன் தமிழ்நாடு குளோபல் ஆர்ட்லேருந்து. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலர் சாம்ப் அப்படிங்கிற வந்து ஒரு டைட்டிலில் வந்து வி ஆர் கண்டக்டிங்கை வந்து மெகா கிரியேட்டிவ் ட்ராயிங் காம்படிஷன் ஃபார் த சில்ட்ரன். குளோபல் ஆர்ட்டில் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்க. இதில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், திருச்சி அண்ட் நாமக்கல் இந்த ஏரியாவிலேருந்து வி ஹேவ் மெனி பார்ட்டிசிபெண்ட்ஸ். லைக் அரௌண்ட் பார்த்திங்கன்னா 450 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆன் தி ஸ்பாட் டாபிக் கொடுப்போம். ஸோ ஆன் தி ஸ்பாட் ஒரு டாபிக் கொடுக்கும்போது எவ்வளோ க்ரியேட்டிவாக அந்த சைல்டு அதை திங்க் பண்ணி அவங்களால வந்து க்ரியேட்டிவிட்டியை வந்து அவுட்கம் பண்ண முடியும், ஒரு படைப்பு திறனை வெளிக்கொண்டு வைக்க முடியுங்கிறதுக்கான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு காம்படிஷனாக இருக்கும். இதில் ஆல்ரெடி குளோபல் ஆர்ட்டில் அவங்க எப்படி கிரியேட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் மெத்தட்ஸ், ட்ரைனிங், டெக்னிக்ஸ் எல்லாமே அவங்க பண்ணிவிட்டு லாட் ஆஃப் ப்ராக்டிஸோட தே ஆர் டூயிங் திஸ் காம்படிஷன். அண்ட் ஆல்சோ இஃப் யூ சி குளோபல் ஆர்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் வந்து பார்க்கும்போது 650 சென்டர்ஸ் இருக்குது. ஸோ குளோபல் ஆர்ட்டோட மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸி வந்து SAP அகாடமி வந்து தே ஹேவ் டேக்கன். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தினேஷ் விக்டர் இஸ் அ MD. இந்த காம்படிஷனை வந்து இனாகுரல் பண்ணது வித்யா பிரபான்னு சொல்லிட்டு லைக் பிரிட்ஜ்வுட்டோட கரஸ்பாண்டன்ட் அண்ட் ஆல்சோ நமர்தா முகர்ஜி, பிஸ்னஸ் ஹெட் ஆஃப் குளோபல் ஆர்ட். தே போத் வந்துட்டு இந்த காம்படிஷனை வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ஸோ இது மூலிமா நிறையா படைப்பாற்றல் வந்து உருவாக்கப்படும். அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து கிரியேட்டிவிட்டி பற்றின அவேர்னஸ் வந்து கொண்டு வரதுக்கான ஒரு காம்படிஷனை இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் ஆஃபில் எங்ககிட்ட எங்களோட ப்ரோக்ராமில் படித்து அதில் கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தே ஆர் கெட்டிங் தி அவார்ட்ஸ். ஸோ அரௌண்ட் ஒரு 452 ப்ளஸ் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன்ஸும் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் வில் பி கிவிங் தி ப்ரைஸஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ், to all the parents for this competition and also who is traveling with us, and thank you so much for the entire franchisee. பாத்தீங்கன்னா rest of Tamil Nadu, சென்னை இல்லாம we have 25 centers, தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா we have 75 centers. So keep on supporting us. Thank you. ஸ்டூடெண்ட் எங்கேருந்து வந்திருக்காங்க சார்? கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி, நாமக்கல், திருப்பூர், சேலம் இங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஈரோடு.